அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய தவிக தலைவர் திரு விஜய், மக்களுடன் தான் கூட்டணி, மதச்சார்பின்மை கொள்கையில எந்த சமரசமும் இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று சொல்லப்பட்டதெல்லாம் வதந்தி என்று பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தனித்து போட்டி என்ன நடந்தது, விஜய் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார், எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு சாமிநாதன், கூட்டணி தொடர்பாக நடத்தப்பட்டது பேசப்பட்டது எல்லாம் வதந்தி அப்படின்னு திரு விஜய் சொல்றார். வதந்தியை யார் பரப்பியதுன்னு சொல்லல, வதந்தின்னு மட்டும் சொல்றார். வதந்தியை யார் பரப்பியதுன்னு சேர்த்து சொல்லியிருந்தா இது முழுமை பெற்றிருக்குமோ? அவன் நிச்சயமா அது அப்பதான் முழுமை பெற்றிருக்கும். பட் அங்க பிரச்சனையே அதுதான். அவர் யார் வதந்தியை பரப்பினார்கள் என்பதை ஒருபோதும் அவர் சொல்லவர் இல்லை. அந்த இடம்தான் ஒரு தொடர்ச்சியாக அவர் கவனிக்கப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது. பட் வதந்தி என்பதை பரப்பியவர்களே அவர் இந்த சூழல்ல கூட அவர் சொல்ல மறுக்கிறார். அதையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, அவர் சொல்லக்கூடிய இடம் ஒரு இப்தார் நோன்பு நிகழ்வுல இருந்து மதசார்பற்ற கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்பதை மீண்டும் ஒரு முறை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இது விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு பாஜக இவ்வளவு தூரம் ஒரு வகையில அழுத்தம் கொடுத்ததாக பார்க்கப்பட்டாலும் கூட சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்திருக்கிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. இத்தனை இடர்களுக்கு மத்தியிலும் அவர் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை என்பதனால் அவருடைய இமேஜ் ஒரு படி உயர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று மிக மிக முக்கியமா, ஏற்கனவே காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்காக இவர் காத்திருந்தது போய் இவ எனக்காக பலர் காத்திருந்தாங்க, நான் எந்த முடிவும் எடுக்கல, நான் என்னைக்கும் மக்களோடு தான் கூட்டணிங்கிற விஷயத்தையும் அவர் இதன் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஸோ இழந்து போன தன்னோட இமேஜ, ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட தன்னோட இமேஜ இதன் மூலமா அவர் மறுகட்டமைப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்குறேன். ஓகே, வதந்தி பரப்பப்பட்டதுன்னு சொல்றாரு. 2 வாரங்களாக இந்த செய்தி ஓடிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்படுது, டெல்லியில் பேசுறாங்க, இத்தனை தொகுதிகள், துணை முதல்வர் அப்படிலாம் பேசப்படுது. பரப்பப்படுறது வதந்தி அப்படின்னு திரு விஜய்க்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா 2 வாரம் கழித்து, அதுவும் இஃப்தார் நோன்புல தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இல்லை, வதந்தியை தொடக்கத்திலேயே அவர் முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்கணும். ஏன் 2 வார காலம் அமைதியாக பார்த்து கொண்டு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறார்? இல்ல, அது விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் அதில் சில லாபங்கள் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அது ஒரு பக்கம் வதந்தி என்று அவர்கள் சொன்னாலும் கூட பாஜக சில முயற்சிகளை முன்னெடுத்தார்கள். அந்த முயற்சி ஒருவேளை இப்பொழுது அது நிறைவேறாமல் போனதுனால் கூட விஜய் அவர்களுக்கு அது வதந்தியாக மட்டுமே உள்வாங்கி கொண்டதாக பார்க்கலாம். பட் அது பாஜக எடுத்த முயற்சி என்பது தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இடம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். நீங்க இவரை கொள்கை அடிப்படையில இவர் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டாலும் கூட விஜய் இந்த இடத்துல காங்கிரசுக்காக காத்திருந்தார். நீண்ட காலமாக காங்கிரஸ் வரும் என்று நம்பி இருந்தார். காங்கிரஸ் விஜய் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு தங்களோட பேர வலிமையை கூட்டிக் கொண்டார்களே ஒழிய விஜய்க்கான ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுப்பது போல் கொடுத்தார்கள். அது பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், மாணிக்கம் தாகூர் போன்றவர்களாக இருக்கலாம். அதுல லாபம் அடைந்தது காங்கிரஸ் கட்சி தான். 3 தொகுதிகளை கூடுதலாக பெற்றாங்க. இப்ப அதே போன்றுதான் பாஜகவும் விஜய் உள்ள வரப்போகிறார், விஜய் வந்தானே இந்த அணி இன்னும் பலம் பெறும், இந்த அணி வெற்றி பெற்று விடும், நாங்க தான் விஜயை அழைத்து வரப்போகிறோம் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை செய்ய முயற்சிக்கிற பொழுது அதிமுகவிடமிருந்து இயல்பாகவே கூடுதல் தொகுதிகளை பாஜகவும் வாங்கிக்க முடியும். ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அவர் கேட்ட இடங்கள், அவரே ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னார்ல, ஒரு பெரிய எண்ணிக்கையில இடங்கள் சொல்றாரு. முதல்வர், துணை முதல்வர், எதிர்கட்சி தலைவர் பேசப்பட்ட பேசுபொருள்கள் இருக்குல்ல, இது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதமே தெரிவிக்க முடியாத ஒரு இடமாக இருந்தது. சோ அதனாலதான் இது அடுத்த கட்டமும் நகர்ந்திருக்காது. அதனாலதான் ஒருவேளை விஜய் காத்திருந்தாரோ என்று கூட தோன்றுகிறது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இது படிப்படியாக மெதுவாகத்தான் போகுது. நீங்கள் கேட்டதை போல விஜய் உடனடியா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். பட் அவர் கடந்த காலங்களில் எந்த பிரச்சனைக்குமே அப்படி உடனடியா ரியாக்ட் பண்ணவரும் கிடையாது அவரு. பட் இது மிக முக்கியமான விஷயம் இல்ல, நீங்க கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள், அந்த கொள்கை எதிரி உங்களை கூட்டணிக்குள் கொண்டு வர போகிறாங்க என்பது தொடர்பாக தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிற பொழுது அதை ஆரம்பத்திலேயே அணை போட்டிருக்க வேண்டும். பட் விஜய்க்கு அதுல தனிப்பட்ட வகையில் 2 லாபங்கள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒன்று, காங்கிரஸால் ஏற்பட்ட இழப்பு. இன்னொரு, தேசிய கட்சி பாருங்க எனக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது போன்ற ஒரு தோற்றம் அவரோட இமேஜை உயர்த்திக்கிறதுக்கு அகில இந்திய அளவில் கூட அது தென் மாநிலங்கள் முழுவதுக்குமே, பாண்டிச்சேரிக்கு பொருந்தும், நீங்க கேரளாவுக்கு பொருந்தும், இது போன்ற மாநிலங்கள்ல அவரோட வீச்சு அலை கொஞ்சம் காட்டப்படும் அப்படின்னு அவர் நம்பியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அவரோட சொந்த பர்சனல் விவகாரம், அது தொடர்பாக அவர் கருத்தெல்லாம் தெரிவித்திருந்தார்.
அது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில சில பகுதிகளில் கொஞ்சம் எதிர்மறை விமர்சனத்தை உருவாக்கி இருந்தது. அதை அவரே இப்பொழுது பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி இல்லை, கொள்கை எதிரியோடு சமரசமே இல்லை என்று பேசியிருப்பதன் மூலமா அதுவும் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்குல்ல. அப்ப விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே இதுல லாபம் இருக்கு, அதனாலதான் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதன் மூலம் விஜயோட இமேஜ் உயர்ந்திருக்கு, அவருக்கு லாபம் இருக்குன்னு சொல்றீங்க. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு முதல் நாள் அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. நாங்கள் கருத்தெல்லாம் கேட்கிறோம். 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பாஜகவோடு கூட்டணி போவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி திட்டமிட்டே கசியவிடப்படுகிறது. மறுநாள் அவர் விசாரணைக்கு ஆஜராகணும். அப்ப இதெல்லாம் எந்த டேமேஜையும் உண்டு பண்ணாதா? இல்ல, அது கட்சி மட்டத்திற்குள்ள தொண்டர்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தது. ஆனால் இவர் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மதசார்பற்ற கொள்கையை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னா அது கிரவுண்ட்ல போய் சொல்ல விருப்பப்படுவார்கள். பட் கட்சியில இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். கிரவுண்ட்ல போட்டியிடுற வேட்பாளருக்கு தான் தெரியும் இது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு செலவு பண்ணணும், செலவு பண்றதுக்கான தொகை இதையெல்லாம் வைத்துதான் அவர்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள போயிடலாம்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுறாங்க. கட்சி நிர்வாகிகளும் தாவேகா தொண்டர்களும் பாஜகவோடு அதிமுகவோடு கூட்டணி போறதை விரும்புறாங்க. அவங்க மதச்சார்பின்மை கொள்கை பேசுறதுக்கெல்லாம் அவங்க தயாரா இல்ல. விஜய் மட்டும்தான் அப்படி பேசுறாரா? இல்ல, அது அந்த கட்சியினுடைய கொள்கை கட்டமைப்பு. அவர் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அங்க அதிமுக சில விஷயங்களில் முரண்பாடு பிடித்ததுனாலதான் இந்த அணி உள்ள போக முடியல அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க விஜய் அவர்களுக்கான இடங்கள் அபரிமிதமாக அவர் கேட்டிருக்கலாம். தன்னை முதல்வர் வேட்பாளராக அவர் நிறுத்தி கொண்டு களத்துல சந்தித்து வருகிறார். அப்ப அவர் அதிமுகவுக்கு இணையாகவோ அல்லது அதிமுகவோட கொஞ்சம் மட்டுமே குறைவாகவோ தொகுதிகளை அவங்க கேட்டிருக்க முடியும். அதான் ஆதவர்ஜனம் வெளிப்படுத்துகிறார். எங்களுக்கு 90 சீட்டு பேசுனாங்க, முதல்வர் பேசுறாங்கன்னு சொல்றது எல்லாமே அவர் இவங்க கேட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னு சொல்றாருன்னு தோன்றுகிறது. இவர்களுக்கு என்னவெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதை கேட்டதாக வருகிறதோ என்று தோன்றுகிறது. நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய எண்ணம் பெரிதாக இருந்தது. அவர்கள் தங்களோட பேர வலிமையை அவர்கள் கூட்டிக் கொண்டே இருந்தாங்க. எப்படி காங்கிரஸ் விஜயை காட்டி கூட்டியதோ அது போன்று பாஜகவிடம் விஜய் தரப்பும் தங்களோட பேர வலிமையை கூட்டியிருக்கலாம். பாஜக முயற்சித்தார்கள். நீங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இது பேசு பொருளாக இருக்கிறது. நீங்க ஆரம்பத்திலேயே இது கிள்ளி எறிய வேண்டிய பிரச்சனை இல்லை. நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் சொன்னோன்னா விசிகாவை நோக்கி அழைப்படுத்தணும். திருமாவளவன் அவர்கள் உடனடியாக தானே ரியாக்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே உடனடியாக தானே ரியாக்ட் பண்றாங்க. இவங்க இவ்வளவு காலதாமதமாக ஒரு வாரம் கழித்து அதை சொல்வது என்பது இவர்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அது அந்த இடத்துல விடாப்படியாக இருந்தது அதிமுக தான் நான் பாக்குறேன். அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால அதிமுக இது வேண்டாம், இப்படியான இடங்களை கொடுத்தால் அது கூட்டணி ஆட்சி ஆயிரும், பாஜகவினுடைய வாசல் வழியா. இப்ப பாஜக இல்லாமல் அதிமுக விஜய் அப்படின்னா அதிமுக சில சமரசங்களுக்கு கூட தயாராக இருந்திருக்கும். இடையில இருக்கக்கூடிய பாஜக தான் இங்க பிரச்சனையாக இருந்திருக்கும். திரு ராம்கி, ஏன் வதந்திக்கு தொடக்கத்திலேயே திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு திரு சாமிநாதன் கேட்டேன். ஏன் அதிமுக பாஜக தரப்பு இது வதந்தி அப்படின்னு அவர் சொல்றத ஏன் திட்டமிட்டே கவனிச்சுட்டே இருந்தாங்க? ஏன் அவங்களும் எந்த விதமான ரியாக்ஷனும் இத்தனை நாட்களாக பண்ண இல்லை? வதந்தினா ஒரு வதந்தி 2 வதந்தி இருந்தால் அதாவது விளக்கம் கொடுக்கலாம். எல்லா கட்சிகளுமே தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே பேசினது தான் அது அதிமுகவில் என்டிஏல தினகரன் கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சது தான். தினகரன் 2.5 வருஷம் பங்கு போடுறாங்க ஆட்சியில, பாதி பிரிச்சு கொடுக்குறாங்க. 90 இடங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க தானே. ஆமா, அப்ப அதை எப்படி எல்லா கட்சிகளும் பயன்படுத்தி அது ஒரிஜினலாவே சொல்றாரு. எங்க தலைவருக்கு இவ்வளவு கொடுக்க வந்தாங்க, 2.5 வருடம் முதல்வராக கொடுக்கறது கூட சொன்னார். அவர் பொது மேடையில பேசியிருக்காரு. ஆனா நாங்க யார்ட்டையும் பேசினது இல்லைன்னு ஒரு மறுக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படிதான் பேசணும், விஜய் சம்மதிக்கல, இல்ல நாங்க பேசவே இல்லை. 2 தானே அதிமுக பாஜக தரப்புக்கு சொல்றதுக்கு 2 செய்தி தானே இருக்கும். ஆமா, நாங்க ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி பேசணும், இல்ல அவர் நாங்க சொல்லாததை சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு 2 செய்தி தானே. இந்த 2 செய்தி குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கல, மறுப்பும் கொடுக்கல. மறுப்பு என்னன்னா சமீப காலத்துலதான் அதிமுக தரப்பு நாங்கள் இப்போது எந்த பேச்சுவார்த்தையிலும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மறுக்கல. அதுக்கப்புறம் கொடி பறந்துன்னு சொல்லப்பட்ட அந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மறுக்கல. இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான், இப்பதான் சமீபத்தில் ஓரளவு அவங்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கூட்டணிகள் பாமக உள்ள வந்த பிறகுதான் அப்பதான் சொல்லும்போது நாங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவா இந்த ஆதவர்ஜுனா சர்ச்சையிலே எல்லாரும் வரிசையா கண்டன அறிக்கையெல்லாம் பதிவு செய்தது காரணம் நாங்களாம் ஒற்றுமையா இருக்கோம், அகைன்ஸ்ட் தாவேகாவுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக அந்த மாதிரியான ஒரு நடந்தது. இல்ல, தாவேகா இமேஜ் விஜய் இமேஜ் தானே இப்ப கூடி இருக்கு. 90 தொகுதிகள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகல. துணை முதல்வர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகல. 2.5 வருஷம் ஆட்சியை பங்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகலன்னு
அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டின ஒரு இமேஜ் தானே விஜய்க்கும் தாவேகாவுக்கும். இல்லைங்க, அதுதாங்க சிக்கலே. பெண்ணா அது வந்து ஆதவ் அர்ஜுனோடைய கருத்து, விஜயோட கருத்து அல்ல. நிர்மல்குமார் என்ன சொல்லாரு, நாங்க எந்த கூட்டணியும் எங்களுக்கு ஜாயின் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டு போனார் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி. அது அவருடைய கருத்து. புஷி ஆனந்தோடைய மூவ் எல்லாமே அவர் மாட்டு செயலெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டணி வேணுமா வேணாமான்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ அவருடைய கருத்து, இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்தெல்லாம் இரலவென்ட்டு. இவர் கடைசியாக சொல்றது என்னன்னா, நான் எந்த கூட்டணிக்கும் போக போறதில்ல அப்படின்னு இவர் சொல்றது. இப்போ ஃபைனலாக, அதாவது எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பிறகு அவர் வந்து இப்ப அதை சொல்றார். யாருக்கு செட்பேக்? அதாவது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஏடிஎம்கே நாங்கள் செமிஃபைனல்லே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. களத்திலே வந்து அவங்க இல்லை அப்படின்னு அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஏடிஎம்கே. பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு 2 வாரமாக செய்திகள் ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அப்போது மீண்டும் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்காக காத்திருந்த மாதிரியும் நாங்கள் அதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்வதன் மூலமாக பொலிட்டிக்கல் கெயின் அவங்களுக்கு தானே, தாவேகாவுக்கு தானே பின்னடைவு அதிமுக பாஜக. அன்றைக்கு அதிமுக இருந்த ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னைக்கு வேறு எந்த கட்சிகளுமே எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. கொடியசந்ததுலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க எல்லாரையும் ஒரு பெரிய கட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சு பேசினது தான் அது. அது வந்து அப்ப செட்பேக் தான். ஆனா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இன்றைக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப உறுதியா தாவேகா ஒர்த்து இல்லைங்க, அவங்க எவ்வளவு சீட் கொடுத்தாலும் கொடுக்க நம்ம ஒத்துக்க முடியாதுங்க ஒரு விடாப்புடியான ஸ்டஃப்பான இடத்துல இருந்தது எடப்பாடி தானே. இல்ல ஒரு 30-35 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருந்தது. 35-36 சீட்ல வரும் அது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதை தாண்டி ஒரு சீட் கூட கொடுக்க முடியாது. அந்த 36 சீட்லேயே ஒரு சிக்கல் இருந்தது. எந்த பக்கெட்ல இருந்து எடுத்து போடுறது அப்படிங்கிறதுல இருக்குது. மிஞ்சி போனா அதிமுக 15-10 குறைச்சிக்க முடியும், மிச்சத்தை பாஜக குறைச்சிக்க முடியுமா? அதுல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு. ஆனால் 36 தொகுதிகள் தயாராக இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க எடுத்துக்க டிசிஷன் வந்து இது மேல ஒர்த்து இல்ல அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டு அதை வந்து இவங்க அறிவிக்க முன்னாடி இதை இப்ப சொல்றாரு. இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒர்த்து இல்லைன்னு தாவேகா விலகி போயிருக்கா, தாவேகா ஒர்த்து இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி நினைக்குதா? இல்ல, அதிமுக முதல் குரல் கொடுத்தது அதிமுக தான். எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க எடுத்த முடிவு தான் ஆக்சுவலா. இப்ப இவர் விஜய்க்கு ஆப்ஷன் தரப்பட்டது, எல்லா ஆஃபர் அவர் வேணாலும் முடிவு எடுத்தது. இன்னைக்கு அவர் வேறு வழி இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவர் இது வரைக்கும் எதே மறுக்கலையே. நீங்க விளக்கம் சொல்லனா அவர்கிட்ட அவர் எல்லா தரப்பும் அவர் மையமா வச்சு தானே பேசினாங்க. அவர் எதையுமே மறுக்கல. ஆனா அவங்க பேசிட்டு போட்டோம், அதை பத்திலாம் இது ஃபைனலா மறுக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு இந்த சூழல் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக தன்னை வந்து பொசிஷன் பண்றதா சொல்றாரு. இந்த லாபம் யாருக்கு இதுல லாபமே இல்ல. இன்னைக்கு லாபம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு அவருடைய பின்னடைவுல இருந்து எழுந்திரிச்சு வர நினைக்கிறாரு. அது அவருக்கு வெற்றி கொடுக்குமான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு டேக் அவர் விக்ரவாண்டி மாநாட்டில் எடுத்திருந்தா, நான் எல்லா கட்சிகளுக்குமே பொதுவானவன், இல்லை எல்லா கட்சிகளும் எதிரானவன் அப்படின்னு ஒரு சீமான் இடத்துக்கு வந்திருந்தாருன்னா, இருவரும் திராவிட கட்சி, இருவரும் தேசிய கட்சிகளுக்கு சமதளவு வச்சு பார்க்குறேன், நான் மாற்று சொல்லியிருந்தா கூட மக்கள் நம்பி இருப்பாங்க, வருவாங்க. இங்கே எல்லா விதமான காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசி வரைக்கும் காங்கிரஸுக்காக கூட நீ கூட்டணிக்கெல்லாம் தயாராக வெயிட் பண்ணி இருந்துட்டு இன்னைக்கு பாஜகவோடும் கூட்டணி தயாராக இருந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆளுங்கும் போது இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவை எப்படி மக்கள் நம்புவாங்க? ஓகே, திரு மணி, தனித்து போட்டிங்கிறது தாவேகாவுடைய தொடக்கத்திலிருந்து இப்போது வரைக்குமான நிலைப்பாடா, சமரச ஒத்துக்கு வரல அப்படின்ற அந்த புள்ளியில எடுக்கப்பட்ட தற்போதைய முடிவா? அழுத்தம் நிறைய இருந்திருக்குதுன்னு தான் கேள்விப்படுறோம். ரொம்ப அழுத்தம் பிஜேபி தரப்புல இருந்து இருந்திருக்கு. அதிமுக தரப்பு என்பதை விட பிஜேபி அவங்க தான் அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வந்து அவங்க கட்சியில் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து 80-90% பேர் வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு போகலாம்னாங்க. அந்த செய்திகளை வந்து மீடியாவில் கசிய விட்டது யார்? இதெல்லாம் தாவேக்காக்கும் தெரியும், எல்லா ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிகளில் உள்ள பிரமுகர்களுக்கும் தெரியும். இப்போ இந்த வதந்தியை பரப்புனாங்கன்னு இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு. அதில் தாவேக்காக்கும் ஒரு பங்கு இருக்குது வதந்தியை பரப்புனதில். அவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. புற அழுத்தம் இருந்தது என்பதும் உண்மை. அவங்களுக்கு என்ன நோக்கம்? அவங்க வதந்தி பரப்புற வதந்தியை கவனிக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்கும், வதந்தியை பரப்புறதுல ஒரு நோக்கம் இருக்கும். இவங்க ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. பரப்பப்பட்ட வதந்தியை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க, இவங்களும் பரப்பியிருக்காங்கன்னா பரப்புனதுல என்ன நோக்கம் உங்களுக்கு? அதுதான் அது வந்து பிஜேபி பரப்புறாங்கன்னா அது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இவங்க தரப்புல பரப்பப்பட்டது என்பது அவங்க கட்சியிலங்க. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, இன்னைக்கு இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாரு. ஆனா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் இந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வின்னபிலிட்டின்னு ஒன்று இருக்குது கார்த்திகேயன். அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது கூட்டணி இல்லாமல் போனால் மிக குறைவு என்பது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தெரியும். எலெக்ஷன்ஸுன்றது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். ஒரு தொகுதிக்கு வந்து இவ்வளோ தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு வரையறை வச்சுருக்கு. அதுக்கும் நடைமுறையில் கட்சிகள் செய்ய போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. செலவு பல மடங்கு அதிகம். சராசரியாக 20 கோடியிலேருந்து 30 கோடி வரைக்கும் போகுன்றாங்க.
திமுக அதிமுக ரெண்டு ஜாம்பாவான்களை எதிர்த்து போட்டி ரெண்டு பேருமே வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து மினிமம் நான் சொல்றது வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே 20 கோடிக்கு மேலதான் இவங்க செலவு பண்ண போறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதுல வந்து இந்த கட்சிகள்ல இப்ப தாவேகா மாதிரியான புதிய கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்கல எவ்வளவு பேர் இப்ப வேட்பாளர்கள் முன்னுக்கு வந்து போடுவாங்க, வேட்பு மனுக்களை போடுவாங்கன்றதுலாம் இனிமே தான் ஆக்சுவல் பாலிடிக்ஸ். அதை தான் நம்ம பேசணும். இப்ப நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேக்கால அதிருப்தி தானா கூட்டணி இல்லைன்னு நான் சொல்றது கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்ட் பண்ண வரான் பாத்தீங்களா, அந்த கண்டெஸ்ட் பண்ண வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த முடிவு என்பது வந்து சோர்வை தான் ஏற்படுத்தும். இது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வின்னபிலிட்டின்னு பார்க்குறவனுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது வந்து ரொம்ப குறைவு. வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. உங்க கேள்வி வந்து இவங்க ஏன் அந்த இதை பரப்புனாங்கன்றீங்க. பிஜேபி வந்து உங்களுடைய மூல கேள்வி என்பது பிஜேபி பரப்புனாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். தாவேக்காவை ஏன் பரப்புனாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் ட்ரையல் பலூன் பார்த்தாரு. அவர் வந்து அந்த செய்தியை வந்து அவங்க மீடியாவுக்கு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தியை யார் தாவேக்கா தரப்புல இருந்து கசிய விட்டு. நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறாருன்னா இன்றைக்கு அவசர அவசரமா அந்த கூட்டம் நடக்குது. கூட்டம் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த கூட்டத்தில் என்ன நடந்து அவங்க வெளியில சொல்லாம வந்திருக்கோம். ரியல் டைம் லைவ் வந்து மீடியா பர்சன்ஸ்க்கு அதை கசிய விட்டது யாரு? சிபிஐ கசிய விடல, தாவேக்கா தான் கசிய விட்டது. அப்போ அவங்க அந்த அதை வந்து ஒரு ஆழம் பார்க்குறாங்க. அவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது அவங்க ரெண்டு பக்கத்தையும் ஒரு பார்க்க விரும்புறாரு விஜய். அதை விட முக்கியமானது கார்த்திகை நம்ம இப்ப பேச வேண்டியது, பிகாஸ் நியூஸ்ன்றது வாட் இஸ் நவ். இப்ப இந்த முடிவால வந்து 234 தொகுதியிலையும் அவருக்கு வந்து வின்னபிள் கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்களா? இனிமே தான் ஆக்சுவல் பேட்டில் இருக்குது. உங்களுக்கு 234 தொகுதிகள்லையும் வந்து டிஃபால்ட் ஆகாம நாமினேஷனை ஃபைல் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சக்சஸ். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட்டாவது நீங்க போடணும். அப்போ எவ்வளோ வருது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் ஒன்று போடணும், நீங்கள் மாற்று வேட்பாளர் போடணும். கிட்டத்தட்ட 900+ கேண்டிடேட் நாமினேஷன்ஸை டிஃபால்ட் இல்லாமல் நீங்கள் போடணும். மெயின் கேண்டிடேட்ஸோட 234 கேண்டிடேட்ஸுக்கும் திமுக அண்ணா திமுக அதில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், மற்ற கட்சிகளில் எல்லாருக்குமே வந்து அந்த அளவு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது ஆக்சுவல் கேம்பெயினுக்கு 15 நாள் இவங்க 2 பேர் ஏற்று நிற்கணும். மூணாவது வந்து எலெக்ஷன் டே, கிளைமாக்ஸ் டே. இப்போ இது இனிமே தான் ஆக்சுவல் பேட்டில் அவங்களுக்கு இருக்குது. இல்லை எல்லாரும் நம்பிக்கையுமே இந்த விஜய்ங்கிற பிம்பம் மட்டும்தானே. 234 தொகுதிகளிலும் விஜய் இல்லைங்க, அது தனி மனித சாகசம் அல்ல அரசியல் என்பது. இனிமே தான் அவங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. இப்போ தெரியும் அவங்களுக்கு, கிரவுண்டுக்கு போகும்போது தெரியும். நான் சொல்றது விருப்பத்துடன் எவ்வளவு பேர் போட்டி போட முன் வருவார்கள். தாவேக்கால செலவு பண்ணணும் சார். அவங்க ஏதோ 5 கோடி கேட்டாங்கன்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க, அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். அது ஒன்றுமே கிடையாது, பீனட்ஸ். அது வேர்க்கடலை மாதிரி. ஏன்னா இவங்க 2 பேரும் செலவு பண்ண போகிறோம். அது இந்த எலெக்ஷனில் பணம் விளையாட போகுது. 2 பேருக்கும் ஸ்டேக்ஸ் அதிகம். இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் பிஜேபி பேக்டு ஏடிஎம்கே. அப்போ இந்த 2 பேர் மத்தியில் நீங்கள் போகும்போது நான் ஐ எம் லிமிட்டட் பாயிண்ட். உங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வந்து இப்போ விருப்பத்தோடு வருவாங்க? இனிமேல் தான் ஆக்சுவல். நான் தான் முதல்வர் வேட்பாளர், யாரோடையும் எந்த சமரசமும் இல்லை, அழுத்தம் கொடுத்த கட்சிகள்கிட்ட கூட நான் போய் சேரல, மதச்சார்பின்மை கொள்கையில உறுதியா இருக்கிறோங்கிறது அவர் இமேஜை பூஸ்ட் பண்ணிடுச்சுன்னு தானே சாமிநாதன் சொல்றாரு. இல்லைங்க, அவர் சாமிநாதன் வந்து ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸை வந்து இன்னும் சரியா அவர் உள்வாங்கலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இது கிரவுண்டுக்கு போகும்பொழுது நான் வந்து 84லேருந்து எலெக்ஷன்ஸை பார்க்குறேன். 84, 89, 91லேருந்து ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். நம்ம வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் விளையாட போகுது. பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள வரப்போகுது, சிஸ்டத்துக்குள்ள வரப்போகுது. இந்த அடுத்த 15 மாத காலத்துக்குள்ள வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து உள்ள வரப்போகுது. எங்கேருந்து வரப்போகுது என்னன்றதுலாம் அது மேலே இருக்கவனுக்கு வெளிச்சம். அது சிஸ்டம். அது எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கக்கூடியதான். அது வந்து இதில் இவங்க எங்கே நிற்பாங்க? நான் இன்னமும் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறதுன்னா, லுக், தாவேக்காக்குள்ள விருப்பத்தோட 234 தொகுதிகள்லையும் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வருவாங்க? நீங்கள் நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன்னு அப்படிலாம் பேசிட்டு போகிறது வாய் வார்த்தைங்க. அதெல்லாம் நடைமுறையில் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஓட் பேங்க்கில் 3 to 4% டிப் இருக்குது. அது அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் ஆதவ அர்ஜுனாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. பழைய ஓட் பேங்க் இல்லை அவங்களுக்கு, அது கீழே போகுது. அது இன்னும் நாள் ஆக ஆக போகும்பொழுது கீழே தான் போகும். அது நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஓட்டு கன்வெர்ட் ஆகும்? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஓட்டை பூத்துக்கு கொண்டு வரதும், நீங்கள் கேம்பெயின் போகிறதும். ரெண்டாவது ஒன் மேன் பார்ட்டி தானங்க அது, அவரை நம்பி தானே இருக்குது உங்களுக்கு வந்து. விஜய்ங்கிற ஒற்றை மனிதன் கேம்பெயினுக்கு எங்கே போவீங்க? ஒரு 234 தொகுதிக்கும் அவர் போவாரான்னு தெரியாது. இன்னொன்று இப்போ வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததால் அந்த ஹைகோர்ட் ஆர்டர் அந்த 5000 பேர் தான் வரணும்லாம் அவருக்கு பொருந்தாதுன்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அது கீழே வந்து அது அப்படி இருக்குமா? ஏன்னா எங்கே அவர் போனாலும் ஹியூஜ் க்ரௌட்ஸ் வருது. நடக்கக்கூடாது. ஒருவேளை கரூர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் லெவலில் நடந்ததுன்னா கூட, காட் ஃபார்பிடன் நடக்கக்கூடாது, நடக்காது நம்புவோமாக. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா தென் பேக் டு ஸ்கொயர் ஒன். நீங்கள் கேம்பெயினே போக முடியாது.
ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கூட்டணி இல்லைன்றதுனால போட்டி போட வருபவர்களின் மொரால் அந்த கட்சிக்குள்ளே போயிருக்கு. ஆவரேஜ் தாவேகா கேண்டிடேட்டோட பார்வையிலேருந்தும் அந்த ஆங்கிள்லேருந்தும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இன்றைய முடிவு வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து இது ஓட் பேங்க். ஏன் பாஜகவோட கூட்டணி, ஏன் மதச்சார்பின்மை கொள்கையில் சமரசம், ஏன் முதல்வர் வேட்பாளர்ல சமரசம் அப்படின்ற கேள்விகள் வரும்போது அது இதை விட கடினமாக இருக்காதா? அதுதான் catch-22 சுச்சுவேஷன். இப்படியா அப்படியான்றது இது எல்லாம் கரெக்டு. நான் சொல்கிறது கிரவுண்டில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கிறது ஒன்று தான். முதல்வர் வேட்பாளர்னு பார்க்குற ஒருத்தரை துணை முதல்வர் வேட்பாளர்னு பார்க்கணும். 234 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய தாவேகா வேட்பாளர்கள் 60, 80, 90ன்னு சுருங்கணும். 2.5 வருஷம் தான் ஆட்சி அப்படின்னு சுருக்கிக்கணும். இவ்வளவு சமரசங்களுக்கும் தலைவர் போறாருங்கிறது அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு சோர்வை கொடுத்துறாதா? கேண்டிடேட் எங்கேருந்து வருவான்? இப்போ கேண்டிடேட் பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறது மார்க் மை வேர்ட்ஸ், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேண்டிடேட் 234 தொகுதிகளுக்கும் விருப்பத்தோட எப்படி வருவாங்க நீங்கள் பாருங்கள். அங்கே தான் அவருக்கு ஆக்சுவல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் மறுக்கல. நான் அது கவுண்டராக நான் வைக்கிற பாயிண்ட் வந்து வேர் ஆர் யுவர் கேண்டிடேட்ஸ். அவன் சார் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பண்ணலாம் சார். எதிர்க்க திமிங்கலங்கள் நிற்கிது உங்களுக்கு, எப்படி செலவு பண்ணுவான்? திரு சாமிநாதன், இமேஜ் பூஸ்ட் ஆயிருக்கு. மதச்சார்பின்மை கொள்கையில் சமரசம் இல்லைன்னு சொன்னதுனால, தனித்து போட்டின்னு சொன்னதுனால, பெண்கள் மத்தியில் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த செல்வாக்கு குறைவு கூட சமன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொன்னீங்க. ஆனால் களத்தில் அது பிரதிபலிக்கலையா? யதார்த்தத்தில் அது வாக்குகளாக மாறலையா? இல்ல, அது வந்து சிறுபான்மையினர்கள் மத்தியில விஜய்க்கு ஓட்டு வங்கி என்பது சிறுபான்மையினர் பெண்கள் இந்த தரப்புல அதிகமா பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த சிறுபான்மையினர்கள் மத்தியில கடந்த சில தினங்களாக இவர் பாஜக பக்கம் நகர்ந்து விட்டா அதுல ஒரு பெரிய தேக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். பட் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு சமன் செய்திருக்கிறார். பட் மணிஷா சொல்றது மிக மிக சரியானதான். கிரவுண்ட்ல பணம் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தும். தாவேகா வந்து அதற்கு சரிசம பலத்தோட களத்துல இருக்க முடியாது. பட் அவர் முதல் தேர்தல்ல நீங்க ஒரு கூட்டணியாக ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து கொண்டால் அவர் வந்து அங்கு நீங்க தேர்தலுக்கு அப்புறம் அவர் 3வது இடம் வருவாரா இருக்கும். பட் இங்க தேர்தலுக்கு முன்பே அவர் 2வது இடம் வந்துடுறாருல. சோ அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவர் பின்னாடி திரண்டு இருக்கக்கூடிய திரள் என்பது அவரை முதல்வராக நினைத்துக் கொண்டு வரக்கூடிய கூட்டம். நீங்க அவர் எப்ப அந்த கூட்டணிக்குள்ள போய் சங்கமிக்கிறாரோ அப்பொழுதே அவர் ஒரு வழக்கமான அரசியல் கட்சிகளுடைய பாணியில பெறுவார். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் கணிசமான தொகுதிகள் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான், இதெல்லாம் புரிஞ்ச பிறகுதான் கூட்டணிக்கு போகலான்னு 90% மாவட்ட நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா மாவட்ட செயலாளர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ போட்டி போட விருப்பம் இருக்கிறவர்களோ கண்டிப்பா ஒரு கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பது அவர்களுக்கு களத்துல தெரியும். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணும்போது அவர்களே அனுபவத்தில் உணர்ந்திருப்பாங்க திமுக அதிமுக எவ்வளவு பெரிய வலுவோட நிக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அது வேட்பாளருடைய விருப்பமாக இருக்கு. பட் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட விஜயை ஆதரிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க கூட்டணி இருக்கா கூட்டணி இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் அந்த ஓட்டு சதவீதம் குறைவுதான். நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறதோட வெளிப்பாடு தானே. நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. 40% இருந்துச்சு, 35% இருக்கு, 30% இருக்குன்னா பேசப்பட்ட நிலையில தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் இப்ப தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதன் விதமாக தானே அவங்க கூட்டணிக்கு போகலான்றத பிரஷரா சொல்றாங்க, அழுத்தப்படுத்துறாங்க. ஆமா, இல்ல கூட்டணிக்கு போக வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா செலவு செய்யணும். தேர்தல் என்பது செலவோடு தொடர்புடையது. அவர்கள் செலவு செய்கிறவர்களுக்கு மத்தியில ஒரு பதட்டம் இருக்கு. பட் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க பெண்களா இருப்பாங்க, இளம் பெண்களா இருப்பாங்க, இளைஞர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த பதட்டமும் இல்லையா? அவர் அணி சேர்ந்தாலும் சேராட்டாலும் ஓட்டு போட தயாரா தான் இருப்பாங்க. பட் அந்த சதவீதம் மிக குறையும். அவர் முதல் தேர்தலை சந்திக்கிறார், தனித்து நின்று பலத்தையும் காட்ட முடியும் என்பதுதான் அவருடைய கணக்காக இருக்கும். சுருக்கமா, அதாவது இப்போ இந்த ஒரு 3-4 வாரங்களாக அந்த ஒரு ஊசலாட்டம் டில்லி டேலிங் இருந்தது இல்லையா? அவர் பிஜேபிக்கு போயிடுவாரா போக மாட்டார். இதுவே வந்து சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் அவருக்கு வாக்கு வங்கியை ஓரளவு சிதைத்திருக்கிறது. எப்பனாலும் போவார், அந்த வர போக மாட்டாரு, ஆனா போனாலும் போவார்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்திருக்குது. இன்னைக்கு அவர் சொல்ற முடிவு ஓகே ஃபைனல். பட் இந்த ஊசலாட்டத்தால ஒரு சிறிய அளவுக்காவது அவருடைய வாக்கு வங்கியில குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு சிதைவு ஏற்பட்டது என்பது உண்மை. வதந்தி பரப்பப்பட்ட அந்த நொடியிலேயே அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவர் கூட அந்த ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சி இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அச்சம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவர் மீது இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு இந்த 3-4 வாரங்களாக இருந்த ஊசலாட்டத்தால அந்த வாக்கு வங்கியில ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. திரு பிரியன், தனித்து போட்டி மூலமாக தனித்து விடப்பட்டிருக்கிறாரா திரு விஜய்? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அவர் எடுத்த முடிவு ஆரோக்கியமானதானா? இல்லை, அதாவது வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்,
ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க அவர் விரும்புகிறாருன்னு தான் நான் அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது எல்லாமே கரெக்டு. கடந்த 10 நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹி ஹஸ் டேக்கன் த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் த திங்ஸ். அது 10 நாளில் நடந்த விஷயங்களுக்கு இதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி பேசுகிறார் இஃப்தார் விருந்தில். இந்த இடத்துல வந்து அவருடைய இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைக்ரோவாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து மைனாரிட்டியில் அவரோட ஓட் பேங்க் கிடையாது. அவருடைய ஓட் பேங்க் முஸ்லீம் கிடையாது. அது ஆனால் இருந்தாலும் மைனாரிட்டியை பற்றின விஷயம் என்னன்னா அங்கே மதச்சார்பற்றன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு போடுற மைனாரிட்டி வந்து கிறிஸ்தவர்கள் பாதி பேர் போடலாம். அவருக்கு முஸ்லீம்கள்லேருந்து அவருக்கு பெருவாரியான ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் முஸ்லீம்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போடுவாங்க. கிறிஸ்தவர்களில் வேணால் ஒரு பாதி வேணால் விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு. கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதும் மதச்சார்பின்மைன்னு சொல்றதும் இஸ்லாமியர்களை ஈர்க்கிற விஷயம். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் சார் நம்புவாங்க. ஆல் இண்டியா லெவலில் மைனாரிட்டிக்கு சாதகமாக இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ். அது திமுக அணியில் இருக்கும்போது அந்த ஓட்டு திமுகவுக்கு தான் போகும். திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போகும். நான் ஆரம்பத்திலும் தெளிவாக சொல்கிறேன். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதுதான் மைனாரிட்டிகளோட நம்பிக்கையை பெறும். இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் மட்டுமே பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சி. மற்ற எந்த மாநில கட்சிகள் வேணால் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு கட்டத்தில் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் உறவு கொண்டிருப்பாங்க. அந்த சந்தேகம் தான் இவர் மேலேயும் வருது. ஆக்சுவலாக அந்த சந்தேகம் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் இந்த மாநில கட்சிகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பாஜகவோட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதுதான் இந்த கடந்த 10 நாளாக வந்து இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக காங்கிரஸ் மட்டுமே வந்து இந்த சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குது. இல்லை சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்டுகள் இந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நேஷனல் லெவலில் இல்லை. நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரே பார்ட்டி காங்கிரஸாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இது வந்து முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நான் மதச்சார்பற்ற அணியில் இருக்கேன்ட்டு. ஆனால் அவர் கட்டமைச்சு வந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா, கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வர்றாரு. ஆக்சுவலாக சரி, அதெல்லாம் வந்த பிறகு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் வரையறுத்துட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் கொள்கை எதிரின்னு தீர்மானிச்சிட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாதான்னு கேட்டால் போகலாம். அதில் ஒன்றும் அரசியலில் போகக்கூடாது, அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் எதுவுமே கிடையாது, போகலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. நான் தான் வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுகவை அந்த இடத்துல இந்த அகற்றி விட்டு தான் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கணும். முதன்மை சக்தியாக திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னு சொல்கிறது மூலமாக பலவீனமாக இருக்கிறது அதிமுக பலவீனமாக இருக்குது. அதை ஓரங்கட்டு காமெடி பண்ணாதீங்க, சீரியஸாக விளையாட்டு போயின்னு இருக்குது, காமெடி பண்ணாதீங்கன்னு அதிமுக சொல்கிறார். அப்போது அதிமுக அந்த இடத்துல ஓரங்கட்டுற லெவலுக்கு அவர் போகிறார். ஆனால் இதில் பாஜக தான் உள்ள புந்து விளையாடுது. நம்ம இந்த கூட்டணியை வின் பண்ண முடியாது திமுகவை, காங்கிரஸும் அங்கே போய் சேர்ந்துருது, அது ஸ்ட்ராங்காக இருக்க மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க. அப்போ நம்ம இவரை உள்ளே இழுக்கணும்னு ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அவங்க. அதுக்கு சிபிஐ பயன்படுத்துகிறாங்க, ஜனநாயகனை பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த பிடியிலேருந்து அவர் நழுவி வந்திருக்காரு. அந்த பிடியிலேருந்து அவர் பல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது உண்மை. நேற்று அவர் பேசினது ஆதவெல்லாம் பேசினது உண்மைதான். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நம்ம இங்கே பேசினோம் அதை. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து நழுவி வந்திருக்கார். அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆனால் நிர்வாகிகளுக்கே அந்த விருப்பம் இருக்கதானே? இருக்காது சார், அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவங்களால பணம் செலவழிக்க முடியாது. ஆட்டோ டிரைவரெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. அவரே சொல்கிறாரு, ஆதவே சொல்கிறாரு, ரொம்ப எளிய மக்களை வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்கார். அவங்களால இந்த அதிமுகவில் இருக்கிற மல்டி மில்லியனர் வேட்பாளர்களை எதிர்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சாரகர் வந்து விஜய் தான், அவருடைய படம் தான். அவரும் 234 தொகுதிக்கு போக முடியாது. அப்போது அவரை பொறுத்த மட்டும் வந்து கொள்கை ரீதியாக தனியாக வந்துட்டோம். நம்ம இந்த ஒரு தேர்தலுக்காக நம்ம சமாதானம் பண்ணிட்டு நம்ம பாஜகவோட போனால் அது வந்து பின்னாடி நம்மளை வந்து முதன்மை சக்தியிலேருந்து பின்னாடி 2வது சக்தி கொண்டு போயிடும். அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த தேர்தலில் அதிமுக தோற்று போச்சு வச்சுக்கோங்க, அந்த இடத்த நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணலாம். அதிமுக வீக் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம ஃபில்லப் ஆகலாம் இல்லையா அப்படின்னு அவர் நினைக்கலாம். எதுக்கு நம்ம அதிமுகவுக்கு சொல்லுவாங்க தரணும்? நீங்கள் சொல்கிறீங்க நான் விழுந்துருவேன், நான் தோற்றுருவேன், நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் தோற்றுருவீங்க, நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. உங்ககிட்ட சசிகலா இல்லை, உங்ககிட்ட பன்னீர் போயிட்டாரு, தினகரன் ஓட்டவருக்கு பின்னாடி வருமா வராதுன்னு தெரியாது. நீங்கள் சவுத் இந்தியன் டெல்டாலையும் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க. நீங்கள் கொங்குலேயே உங்களுக்கு இந்த வாட்டி போட்டி பலமாக இருக்குது. நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்கன்னு தெரியாது. பல தனிப்பட்ட சர்வேக்கள் உங்களை 40-45 சொல்கிற லெவலுக்குலாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவர் இருக்கலாம்ல. நீண்ட கால திட்டத்திற்காக, நீண்ட கால திட்டம். இட் இஸ் நாட் a ஷார்ட் டேர்ம் பிளான், இட் இஸ் லாங் டேர்ம் பிளான். எனக்கு 31 இருக்கு, 36 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 26 மட்டும் இல்லை, 29 ஒரு தனியாக நிற்பார். 29 ஒரு பார்லிமெண்ட், விஜயகாந்த் எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி நின்னாரோ அந்த மாதிரி 2 எலெக்ஷன்ஸே அவர் தனியாக நின்று ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் செல்வாக்கு குறைஞ்சி போய் அவர் இதை விட்டே போயிடுவார் அப்படின்லாம் பேச்சுக்கள்லாம் வரும் நிறையா. அது அவர் எப்படி முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போ அவங்களுக்குள்ளே 2 விதமாக கருத்துக்கள் பிரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த துவாரபாலகர்கள் மாதிரி 4 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க.
அந்த துவாரபாலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பிளவுகள் நிறையா இருக்குது. ஒருத்தர் சவுத் ஈஸ்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒருத்தர் வேற ஒன்று சொல்கிறாரு. அது மாதிரி பிரிஞ்சிருக்கு. அதனால பாஜகவோட பேச்சுவார்த்தை இல்லை, பாஜகவுக்கு போகலாம் போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். நம்ம வந்து நம்மளை இது அசம்பிளிக்குள்ளே போயிடணும், நம்ம தனியாக நின்று நம்ம போக முடியாது, நம்ம ஓட் பர்சன்டேஜ் வாங்குவோம். அது அவங்களுக்கு இன்னொரு கவலை இருக்குது. நான் அவங்களோட சேர்ந்து போட்டி போட்டு வந்துட்டேன், அதிமுக பாஜகவோட சேர்ந்துட்டேன், 10 தொகுதி வாங்கிட்டேன், இல்லை 20 தொகுதி வாங்கிட்டேன், இல்லை 15% ஓட்டு வாங்கிட்டேன். நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஓட்டு கிடையாதுப்பா, இது அதிமுக பாஜக ஓட்டு தான் உனக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய நடிகர், அவருடைய செல்வாக்கு என்ன ஆகுது? விஜயகாந்துக்கு சொல்லப்பட்டது ஆக்சுவலா, எங்கள் ஓட்டில் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு அவருக்கு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இவருக்கு சொல்லிட்டாங்கன்னா இவர் அந்த அரசியல் அங்கேயே, அவரோட அரசியல் அங்கேயே படுத்துரும். அப்போ அந்த லெவலுக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு என்ன அவருக்கு இருக்கலாம். முதல் தேர்தலில் வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரிந்து கொண்டால் அதுக்கேற்றபடி பிளான் பண்ணலான்றது அவங்களுக்கு முதல்ல இருந்து இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்தது. அந்த நான் சொன்ன மாதிரி இந்த அட்வைசர்ஸ் தான் அதுக்கு காரணம். இப்போ அட்வைசர்ஸ் லெவலில் ஒரு சமாதானம் ஆகிட்டு சரி நம்ம இறங்கிடலாம் களத்தில், கோதாவில் தனியாகவே பார்த்துடலான்ற லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. இதுதான் இறுதியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல வேற முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்சுவலா வந்து கட்சிக்கு நல்லதா தேர்தல் வெற்றியே இல்லாம வேட்பாளர்கள் பின்னடைவை சந்திச்சா அது கட்சியோட எதிர்காலத்திற்கு நல்லதான்னு திரு மணி சார் குறிப்பிட்டார். விஜயகாந்த் சொல்ற மாதிரி தான் சார், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி தானே விஜயகாந்த் வந்தாரு. அவரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவரும் தானே சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் ஒரு தைரியமா வந்தாருல்ல. விஜயகாந்தோட விஜய் பாப்புலர் சார். விஜயகாந்த் நல்லவர் வல்லவர் எல்லாம் கரெக்ட். ஆனா விஜயகாந்தோட விஜய் பாப்புலர். இன்னைக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற ஓட்டு வந்து 1,20,00,000 ஓட்டு இருக்குது சார். அவருக்கு அதில் ஒரு 40 லட்சம் ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. அது போராது அவருக்கு. இன்னும் மேலே ஒரு 20 லட்சம் திமுக பிடிக்காதவங்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அவர் வின் பண்ண முடியாது. ஒரு தொகுதியில் 30,000 35,000 ஓட்டு வாங்குவார். குறைஞ்சபட்சம் 85,000 ஒரு 1,10,000 வரையும் ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கூட்டணி இருந்தால் தான் அந்த டெபிசிட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும். ஆக்சுவலாக அது தெரியும் அவருக்கு நல்லா. ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு என்ன இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் விரும்புகிறார். அதோட விளைவு தான் வந்து இப்போ இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற எந்த மதச்சார்பற்ற கூட்டணி, நாங்கள் வதந்தியெல்லாம் நம்பாதீங்கன்னு அந்த விஷயம் அதுதான் ஆக்சுவலாக. ஓகே ராம்கி, அதிமுக பாஜக கூட்டணியை இந்த தேர்தலில் பின்னுக்கு தள்ள முடியும். ரொம்ப குறிப்பாக அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ள முடியும், 2ஆம் இடத்திற்கு வர முடியும்னு நம்புகிறார். எதிர்கால அரசியல் விஜய்க்கு அப்படின்னா தனித்து போட்டிங்கிற இந்த முடிவு தான் ஆரோக்கியமானதுன்னு சொன்னாங்க. அது வந்து எதிர்கால திட்டம்லாம் இருக்குமே தெரியல சார். துவாரபாலகம்லாம் 2 பேர் தான். ஸோ எனக்கு இரு தரப்பாக தான் இருக்குது. ஒன்று கூட்டணி வேணும்னு ஒரு தரப்பு, கூட்டணி வேணா தனித்து நின்றுங்க உங்கள் இமேஜ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த 2வது தரப்பை தான் அவர் விஜய் நம்புறார். இன்னைக்கு அவர் கட்சி முக்கியம் இல்லை, தன்னோட ஜோடி சார். ஒரு 2 ஜோடி மொத்தம் இந்த பக்கம் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவர் டெல்லிக்கு போன நாள்லேயே வந்து இது ஒரு தரப்பு வந்து கூட்டணி விரும்புது, இன்னொரு தரப்பு கூட்டணி வேணான்னு விரும்புது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு இதுக்கு மேலே வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியோட தன்னுடைய வேலை, தன்னுடைய இமேஜை திரும்ப ரிட்டைன் பண்ண தான் அவர் நினைக்கிறார். அதுதான் நியாயமான கவலை. அவர் சினிமாலேருந்து வந்திருக்காரு, கேரியரை விட்டு வந்திருக்காருன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய இமேஜ் இதனால தான் பாதாளத்துக்கு போயிட்டு இந்நேரம் அவர் இன்னும் 2 படம் எடுத்திருந்தாருன்னா இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. இப்போ இன்னைக்கு இதனால அவருடைய டேமேஜ் கண்ட்ரோலுக்காக தான் பார்க்குறாரு. இன்னைக்கு அவர் கட்சிங்கிறது 2ஆம் பட்சம் தான். இப்போ தன்னை எப்படி இந்த சரிவிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது? அப்போ நீங்கள் கீழே வந்து எத்தனை பேர் போட்டிடுவாங்க அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. அது வந்து இந்த 2 துவாரபாலகர்கள் பார்த்துப்பாங்க. அது அவங்க எப்படியாவது நிறுத்துவாங்க. சார் சொன்னாங்கல்ல 45 பேருக்கு தான் கேண்டிடேட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ 234 தொகுதியிலையும் போட முடியுமானா போட முடியும். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், செலவாகும். ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சுதான் அதிமுக பாஜக கூப்பிட்டுச்சு வந்த பக்கம் வேட்பாளர்கள் தேர்வுலாம் ஏன் தாவேக்கா இருக்கலாம். ஆமா ஆமா, 36 அவங்க என்ன அனுப்பிட்டாங்கன்னா எப்படி 36 கொடுத்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்ல, அவங்களோட நினைப்பு கருத நீங்க 36 கொடுத்தா அவங்க வந்து 234 தொகுதியிலையும் வேலை செய்வாங்கிற ஒரு கணக்கு எடப்பாடி தரப்புலாம். திமுக தரப்புலையும் அப்படித்தானே ஒரு கணக்கு. பிரேமலதாவுக்கு ஒரு 10 இடம் கொடுத்தா அவங்க 234 தொகுதியிலையும் வேலை செய்வாங்கிற ஒரு கணக்கு தான். ஸோ இதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் 36க்கு ஒத்து வரல. இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட கட்சியோட எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட என்னுடைய இமேஜும் வந்து பழையபடி வரணும், அப்புறம் என்னுடைய அதுக்கப்புறம் என்னுடைய கட்சி இமேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கெல்லாம் இருக்குது. 234 தொகுதி நிறுத்துவாங்க. அந்த லேபிள் நாவேகாங்கிற லேபிள் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் கூட சொல்லியா, 2022 சென்னை மாநகர இந்த தேர்தல், கார்பரேஷன் தேர்தலில் 136 வார்டில் 2வது இடத்துக்கு வந்த ஒருத்தங்க லேடி இருந்தாங்க. அவங்க வந்து தாவேக்கா சார்பாக நீ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது இல்லை நாங்கள் சுயேட்சையாக போட்டிட்டாங்க, அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, கடைசியில் நியூஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால
யாரெல்லாம் வந்து சுயேட்சை இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில் தாவிக்கா கொடியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு லேபிளை ஒட்டி ஒருவேளை அவங்க ரன்னராவோ இல்லை 4வது இடத்துக்கு வந்தால் கூட இங்கே பாருங்க டாப் 4ல எங்க ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால 234 தொகுதியிலும் தாவிக்கா கொடி பறக்கும். ஜெயிக்கிறாங்களா, ரன்னராக வராங்களா, வின்னராக வராங்களா, அதெல்லாம் 2வது பட்சம். எங்க தொகுதி நியூஸை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் போவாங்க. அதை வந்து அதுக்கு துவாரபாலகர் அதுக்கான விஷயங்களை செய்திருவாங்க. இப்போ விஜய் கவலைப்பட வேண்டியது அவருடைய இமேஜை காப்பாற்ற வேண்டியது. நாம எப்படி என்ன பேசினா நமக்கு வந்து பாஜக கூட்டணின்னு ஒரு முடிவெடுத்தா இமேஜ் டிப் ஆயிடும்னு நினைக்கிறேன். டிப் ஆயிடும். அதனாலதான் இன்னைக்கு மெனக்கெட்டு வந்துட்டு அவரு முடிச்சுட்டு வலுக்கட்டாயமா பேசிட்டு போனதான் நான் எந்த டீமும் இல்ல, அது ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு, நான் இந்த டீம்ல என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறாரு. நான் ஒரு இன்னும் லீடர், நான் யாருக்கிட்டையும் அணிபடிந்து வேற யார்ட்டையும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட்டணிங்கிற மக்களோட கூட்டி இதெல்லாம் சொல்றது வந்து நான் ஒரு லீடர் அப்படிங்கிறது தான். எனக்கு இன்னும் அரசியல் வந்து ஜெயிப்பானாங்கிறது வேற விஷயம் இல்லை. என்னுடைய இமேஜை காப்பாத்துங்க, என்னை இன்னும் டேமேஜ் பண்ணாதீங்க, அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது அவர் கொடுத்தப்பட்ட எனக்கு விஷயம். திரு மணி, கிட்டத்தட்ட 4 முனை போட்டிங்கிற இந்த பெர்செப்ஷன் தான் இனிமே இருக்க போகுது. தேர்தல் வரைக்கும் மாறுவதற்கு குறைந்தபட்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுதான் சினாரியோனா எப்படியாக இருக்கும்? Clear advantage DMK. Any 4 corner fight is DMK's election. 89 election தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வருது. ஜானகி, ஜெயணி, மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ், திமுக இருந்தது. அப்புறம் 13 ஆண்டுகால வனவாசத்துக்கு பிறகு கருணாநிதி சிஎம் ஆனார். அப்போ இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போது அஃப்கோர்ஸ் மீடியா இவ்வளோ கிடையாது. தனிப்பட்ட பேச்சுக்களில் டீ ஷாப்ஸில் பேசுறதுலேருந்து, பொது இடங்களில் பேசுறதுலேருந்து இப்படி தான் இருந்து. எனக்கு என்னமோ 4 கார்னர் ஃபைட்னா தெளிவாக அது திமுகவுக்கான எலெக்ஷன் தான். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் பிரணாய் ராய் வந்து அடிக்கடி ஒரு இது சொல்வார் எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது. பாட்டம் லைன் அவரோட தியரியை வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி IOUன்னுவார். அது இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இன்னைக்கு டிஎம்கேவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து அவங்க ஓரளவு சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இல்லை, இங்கே எதிர்கட்சிகள் நோக்கம் வேறையா இருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பிஜேபி ஃபேக்டர் இருக்கட்டும், வாட் எவர் மேபி, ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக உங்களால் வந்து 1-to-1 என்ஷூர் பண்ண முடியல. அட்லீஸ்ட் 2:1 என்ஷூர் பண்ணிடணும். 3:1 போது வந்து ஆன்டி இன்கம்பன்சி 3 உடையுது. இட்ஸ் அ கிளியர் டிஎம்கே எலெக்ஷன். இன்றைய விஜயோட முடிவு வந்து கிட்டத்தட்ட திமுக வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறதுன்னு தான் எனக்கு தோணுது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டு ஃபைட், அவங்க ஸ்லாக் இட் அவுட், அவங்க பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏடிஎம்கே விஜய் இவங்களுடைய ஃபியூச்சர் அதில் தான் கணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது கணிப்பு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் முதல்ல வந்து இது ஹங் அசம்பிளி வரும்னு நான் சில இடங்களில் சொல்லியிருந்தேன் நான். பட் எனக்கு என்னமோ ஆஃப் லேட் வந்து விஜய் வந்து நடுப்புற இந்த 3-4 வாரங்களில் ஏற்படுத்த அந்த ஊசலாட்டம் எல்லாம் வந்து சிறுபான்மையின வாக்குகளை வந்து கிட்டத்தட்ட 90% டிஎம்கே பக்கம் கன்சல்டேட் பண்ணிடுச்சு. ஸோ அவர்களுடைய வாக்குகள் வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஈவன் 14 சொல்கிறாங்க, நான் 12 கூட வச்சுக்கிறேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே 12 தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ரிமைனிங் அட்லீஸ்ட் 20 to 23% வந்து நான் கூட வந்து எதிர்க்க இருக்கிறது 3-way ஸ்பிளிட். ஸோ 4 கார்னர் ஃபைட்டுன்னா கார்த்திகேயன் கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இது டன் டீல்னு தான் தோணுது. திமுக ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளும் தாவேக்கா அப்படின்னு பேசப்பட்டது. அது எனக்கு என்னமோ சாத்தியப்படாதுன்னு தோணுது. அது நம்ம ஏடிஎம்கே ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். கிரவுண்டில் வந்து இப்போ இன்னும் 20 நாள் 25 நாளில் வந்து இவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க தாவேக்கான்றதை பார்க்கணும். அந்த இடத்துல ஏடிஎம்கே அவங்களால பின்னுக்கு தள்ள முடியாது. அங்கே ஏடிஎம்கே பிஜேபி இருக்காங்க, அவங்க கிட்ட ஏடிஎம்கே இமேஜ் டிப்பாக ஒன்றும் இல்லை. இல்லை அவங்களோட வாக்கு வங்கி டிப் ஆகலாம், பட் அவங்க 3rd பொசிஷனுக்கு போவாங்கன்னு நான் நம்பலை. அவங்க டெஃபினட்டாக வந்து 2nd பொசிஷனில் அவங்க தான் இருப்பாங்க. பட் இது வாய்ப்பு அதிகம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கிளியர் டிஎம்கே எலெக்ஷன். திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசம் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இட்ஸ் 4-way கண்டெஸ்ட் இது. ஓகே, திரு சாமிநாத், உங்கள் அப்சர்வேஷன்? சார், 4 முனை போட்டி என்பது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த மக்கள் நல கூட்டணி கடைசியாக சமகாலத்தில் பார்த்தா 2016 அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தான் வழிவகுத்தது. அரசுக்கு எதிரான மனநிலை என்பது கொண்ட ஒரு கட்சிகள் தனித்தனியாக நிற்கிற பொழுது அந்த ஓட்டு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் இதுல ஒரு சின்ன இடத்துல மட்டும் இன்னும் ஒரு கூடுதல் கருத்து சொல்ல விரும்புறேன் சார். அதாவது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இன்றைக்கு நாள்ல மைனாரிட்டி மக்கள் மத்தியில கொஞ்சம் செல்வாக்கை சரிந்திருக்கிறார். அதை ஈடுகட்டுறதுக்கு தான் நீங்க அந்த மதசார்பற்ற அணி என்பதெல்லாம் பேசுகிறார். இப்தார் விருந்தில் கலந்து கொண்டு அதை சொல்கிறார். ஒருவேளை கிரவுண்ட்ல ஒரு பிஜேபியை திட்டி விட்டார்னா, இப்ப இதுவரை விமர்சிக்கல, பாஜக மீது ஒரு மென்போக்கை கையாளுகிறார். ஒருவேளை ஒரு பாஜக விமர்சிக்க தொடங்கி எங்களுக்கு அழுத்தம் இருந்தது என்ற ஒரு பொதுவெளியில் பேச தொடங்கினார்னா
கொஞ்சம் அதிமுக இன்னும் கொஞ்சம் பலமாக கொஞ்சம் ஓட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறுவதை போல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் அப்படி செய்வதன் மூலமா சிதறலாம். பட் விஜய் அந்த அளவுக்கு தீவிரமா பாஜகவை எதிர்ப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. மற்றபடி களத்தில் 2வது இடத்துல அதிமுக திமுக தான் போட்டி இருக்கும், இருமுனை போட்டி தான் இருக்கும். விஜய் அவர்களால் தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை, இளைஞர்கள் ஓட்டை, பெண்கள் ஓட்டையும் ஈர்க்க முடியும். பட் இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்ததுனாலதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான கொஞ்சம் கருத்தியலை கொஞ்சம் மக்கள் கிட்ட உருவாக்கி இருக்காரு விஜய் நான் பாக்குறேன். அதுவும் அதிமுகவுக்கு ஓரளவு லாபம் தரக்கூடியதா இருக்கும். களத்தில் இருமுனை போட்டி தான் இருக்கும். விஜய் 3வது இடத்தில் தான் இருப்பார். இருந்தாலும் அவரும் கணிசமான வாக்கு எண்ணிக்கை எடுப்பார் அப்படின்னு தான் பாக்குறேன். சிறுபான்மை என்பது வேண்டுமானால் அவருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். சிறுபான்மை வாக்குகள் அப்படின்னு நாம கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை சேர்த்து பேசுறோம். ஆனா பிரியன் சார் சொல்லும்போது இஸ்லாமிய வாக்குகள்ங்கிறது விஜய்க்கு இல்லவே இல்லை, கிறிஸ்தவ வாக்குகள்ல குறைந்தபட்ச வாக்குகள் சதவீத அடிப்படையில் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னாரு. ஆமா சார், கிறிஸ்தவர்கள் வாக்குகள் போகுது, அது நம்ம களத்தில் பார்க்கும் போதே தெரிந்தது. இஸ்லாமியர்கள் வாக்குகள்ல அந்த முதல் முறையாக வாக்களிக்கிறாங்கல்ல சார், இஸ்லாமியர்களுடைய வீட்டு பிள்ளைகள், அந்த முதல்ல 18 வயதானவர்கள் 19 வயதானவர்கள் அவர்கள் வந்து வாக்களிக்கிறாங்களே. இன்னைக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பொறுப்புல இருக்காங்களே தாவேக்கால. நீங்க பாஜகலயோ அதிமுகலயோ அந்த மாற்றம் இல்லையே. அதிமுக அன்வர் ராஜா போன்றவர்களே இருக்க முடியலையே, நிலோபர் போன்றவர்களே இருக்க முடியல, கட்சி மாதிரி திமுகவுக்கு போயிடுறாங்களே. இன்னைக்கு நம்ம களத்துல பார்த்தா தாவேக்கா போட்டுக்கக்கூடிய நிர்வாகிகள் பட்டியல்ல இஸ்லாமியர்கள் கணிசமான பேருக்கு இருக்காங்க. அந்தந்த ஊர்கள்ல கொஞ்சம் இஸ்லாமிய இளைஞர்கள் போஸ்ட் ஓட்டுறத, பேனர் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. சோ அது முதல் தலைமுறை, அதாவது முதல்ல வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படித்தான் நான் பாக்குறேன். களத்துல அப்படிதான் தோன்றுகிறது. ஓகே, சிறுபான்மை வாக்குகளை திரு ராம்கி முற்றிலுமாகவே அதிமுக பாஜக கூட்டணி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? திமுகவுக்கு கணிசமாகவும் தாவேக்காவுக்கு கொஞ்சம் போவதற்கான வாய்ப்பு. தென் மாவட்ட தொகுதிகளில் அந்த இது இருக்கு, வாசிப்பு இருக்கு. என்னன்னா கிறிஸ்துவ சமூக வாக்குகள் வந்து ஸ்பிட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த இடத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தெரியாது. ஒருவேளை பாஜக கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாகர்கோவில் பகுதியில் வந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே சில வார்டுகள்லாம் பிஜேபி நிறுத்தி பார்த்தாங்க, ஜெயிச்சும் பார்த்தாங்க. ஸோ அதனால வந்து வாக்குகள் பிரிஞ்சுது. ஸோ அதனால வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா அதுக்கு அதை வந்து மட்டுப்படுத்த நியூட்ரலைஸ் பண்ண முடியும். பட் இன்னைக்கு இந்த 4 முனை போட்டின்னு சொன்னா கூட இந்த 4 முனை போட்டி 234 தொகுதியில் இருக்குமானா இல்ல. அதுதான் இங்க ஒரு வித்தியாசமான சூழல். 4 முனை போட்டி எங்க உக்கிரமா இருக்குன்னா சென்னையில் நிச்சயமா உக்கிரமா இருக்கும். 16 தொகுதிகளில் 4 முனை போட்டி. அட்லீஸ்ட் இந்த முதல் 3 கூட்டணி திமுக அதிமுக தாவேக கூட்டணி ரொம்ப உக்கிரமா இருக்கும், போட்டி வலுவா இருக்கும். மற்ற தொகுதிகளில் வந்து நிச்சயமாக திமுக வெர்சஸ் அதிமுக தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப தொகுதியோட முடிவுகள் மாறும்போது ரிசல்ட்ஸ் நிச்சயமா மாறும். நிச்சயமாக சென்னை பகுதிகளில் 16 தொகுதிகளில் விஜய் எடுத்த முடிவால அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவு தான். ஏன்னா அவங்க ஒருவேளை கூட்டணிக்கு வந்திருந்தா ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் திமுக கூட்டணிக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு கடுமையான போட்டிங்கிறது சென்னை பகுதியில் நிலவுது. தென் மாவட்டங்களில் கிறிஸ்துவ சமூகங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் இந்த கடுமையான போட்டி நிலவுதான் பார்க்கலாம். அங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கா வந்து அந்த அளவுக்கு போகாது. அதாவது தாவேக்கா சில வாக்குகளை பிரிச்சாருன்னு வச்சுங்களேன். சென்னை நீங்க சொன்னீங்க நிச்சயமா 3 சென்னை, அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தொகுதிகளில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவ்வளவு இப்படி போகாது. என்ன சொல்றேன், திமுக போக வேண்டிய கிறிஸ்தவ வாக்குகளை ஒரு சில பகுதிகளை பிரிச்சாலே, ஒரு 2% 3% பிரிச்சாலே என்ன ஆகும்னா அது வந்து அதிமுக அட்வான்டேஜ் ஆகும். அதிமுக அந்த கூட்டணி போடுற கேண்டிடேட்டை பொறுத்து. ஒரு சில பகுதியில் பாஜக கேண்டிடேட் போட்டா அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த காம்பினேஷன் வேட்பாளரை பொறுத்து தான் அது வந்து நம்ம நிச்சயமாக அறுதிட்டு சொல்ல முடியாது. தென் மாவட்ட அந்த கடற்கரை ஓர கிராமத்தில் இல்ல பாஜக கூட்டணிங்கிற பெர்செப்ஷன் தானே மைனாரிட்டி ஓட்டை தீர்மானிக்கும்னு பேசுறாங்க. இல்ல அது இருந்தாலும் நீங்க வந்து அது நீங்க மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போனா என்ன பண்ணுவோம், நீங்க ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். சோ அதை வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா சென்னையில 16 தொகுதிகளில் நிச்சயமா நான் சொல்ல முடியும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்க போட்டாலும், எப்படிப்பட்ட வேட்பாளர் போட்டாலும் இந்த 3 பேருக்கு இடையில கடுமையான போட்டி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். திரு பிரியன், இந்த 4 முனை போட்டி எதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும்? வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தல் அப்படின்ற பார்வை எல்லோருக்குமே இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, தாவேக்கா. தாவேக்கா வந்தது தான் இங்கே பிக்சர் வந்து மாற்றிருக்கு. ஆக்சுவலாக வந்து தாவேக்கா வந்தது சில கட்சிகளுக்கு, நேஷனல் பார்ட்டிஸ்க்கு இன்னொரு கட்சியோட டீல் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்குது. தாவேக்கா வந்து மைனாரிட்டி ஓட்டை எடுத்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதான் 4 முனை போட்டியில் எப்போதுமே வெற்றி தோல்வின்றது ஒரு 500 1000 ஓட்டு 2000 ஓட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எந்த ஓட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் திமுக வந்து அவ்வளோ பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு சமயம் காங்கிரஸ் இல்லாத போனால் என்ன பண்ணுறதுன்னு தேமுதிக இழுத்து போட்டாங்க. இப்போ காங்கிரஸும் உள்ளே இருக்கிறத பார்க்கும்போது
அவங்களுக்கு இடப்பங்கீடுல பிரச்சனை வந்தால் கூட அல்டிமேட்டாக அது ஒன்றா போகுன்ற சூழல் தான் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். அப்படி ஒரு மெகா கூட்டணி அவங்க அமைச்ச பிறகு அவங்களுக்கு எதிர்ப்பான வாக்குகள் எதிர்வாக்குகள்லாம் மூணாக பிரியுதுன்றது தான் முக்கியமான விஷயம். இதில் அப்படி மூணாக பிரிஞ்சது மட்டும் இல்லை, தவேகா விஜய்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவருடைய கேண்டிடேட்ஸ் எவ்வளோ தூரம் அந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாங்கன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அவரை பொறுத்த மட்டும் வந்து அவருக்கு ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது, மைனாரிட்டி ஓட்டுகள் கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக கடுமையாக எதிர்த்துனா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறது, திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அறுவடை பண்ணலாம்னு திமுக நினைக்குது. ஆனால் விஜய் பங்கு போடுவார்ல. திமுக இன்ஃபேக்ட் வந்து விஜய் தனியாக நிற்கிறது வந்து திமுக ஒரு சங்கடமான விஷயம் தான். ஏன்னா எந்த இடத்துல வந்து திமுகவை டேமேஜ் பண்ணுவார் தெரியாது, எந்த இடத்துல அதிமுகவை டேமேஜ் பண்ணுவாருன்னு தெரியாது. அதிமுகவுக்கு வந்து விஜய் மட்டும் டேமேஜ் பண்ணல, சசிகலாவும் டேமேஜ் பண்ணுறாங்க. சசிகலா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்களும் பல இடங்களில் டேமேஜ் பண்ணுவாங்க. அவருக்கு ஓட்டு போகிற ஓட்டை 2000 சொல்லுங்களேன், இல்லை 5000 சொல்லுங்களேன், ஏதோ ஒரு ஓட்டை பிரிப்பாங்க. ஏடிஎம்கே போகிற ஓட்டை பிரிப்பாங்க. அந்த பிரித்தாங்கன்னா வந்து அந்த இடத்துல ஏடிஎம்கே தோற்றுதுன்னா என்ன பண்ணுறது? அப்போ தினகரனுக்கு அந்த ஓட்டு விழுந்துருந்தது. அந்த ஓட்டு இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக ஓட்டும்பொழுது என்ன ஆகுது? அப்போது அந்த ஓட்டு அங்கே போகாது. ஸோ ஏடிஎம்கேக்கு பல டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது, இந்த எலெக்ஷன்ஸில் இருக்குது. அவங்க அதெல்லாம் தாண்டி ஆன்டி இன்குபன்சி, திமுக விட்டால் அதிமுக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய மனோபாவம் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா? அது சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அந்த ஓட்டு திமுக விட்டால் அதிமுகவுக்கு தானே இந்த வாட்டி அது இல்லை சார். ஆக்சுவலாக இந்த வாட்டி அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஆக்சுவலாக அது டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்ப் ஆகிற விஷயத்தை வந்து மேக்கப் பண்ணணும்னு பார்த்தாங்க, அது ரொம்ப லேட்டாக ட்ரை பண்ணாங்க. அது அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தா போகவே அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல முயற்சி பண்ணாங்க. நீங்க அந்த பைபோலார் நரேட்டிவ் தான் சஸ்டெயின் ஆகும் நம்பல. பைபோலார் நெகட்டிவ் இந்த வாட்டி சஸ்டெயின் ஆகாது. பல தொகுதிகளில் வந்து பைபோலார் பாலிடிக்ஸ் சஸ்டெயின் ஆகாது சார். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க அதை கணக்கு எடுத்துக்கலாம். பட் அங்கேயே என்னாச்சு பாருங்க, 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3ஆவதா வந்தாங்க, ஒரு இடத்துல 4ஆவதா வந்தாங்க. ஸோ அதனால அவங்க தங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும் சார். அவங்க அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கிற எடப்பாடி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும். அதை விட்டுட்டு யார் போனாலும் பரவாயில்லன்ற லெவலில் இருந்தாருன்னா எப்படி வெற்றி அடையிறது? ஒப்பீனியன் டிஃபர்ஸ், அவ்வளோதானே. ஒன்னே ஒரு 2006 தான் 2026. 2006 கார்த்திகால பல தொகுதி நாமினேஷனே போட முடியாமல் இருந்தது. 214 தொகுதியும் விஜயகாந்த் நாமினேஷன் போட்டாரு. இந்த 2026 விஜயோட நிலைமை வந்து 2006 கார்த்திகா விஜயகாந்தா நிலைமையாங்கிறத காலம் தான் பதில் சொல்லும். கூட்டணிக்கு வரலன்னா ஒரு பேச்சு. நன்றி. காலம் பதில் பேசுனேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட